सदाशिव समारंभं शंकराचार्य मध्यमं अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां। श्री गुरुभ्यो नमः। राघव यादवीय काव्यத்துல இன்னைக்கு நாம 7வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்துல ராமனுக்கும் ஜாமதக்னி அதாவது பரசுராமருக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடியதான அந்த நிகழ்வு, சந்திப்புங்கிற ஒரு நிகழ்வு, அதை இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா ருக்மிணிக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடியதான அந்த பிரியம் அதை வர்ணிக்கக்கூடியதா இந்த ஒரே ஸ்லோகத்தை ரெண்டு விதமா எழுதியிருக்கார். அதுல நாம முதல்ல நேரடியாக, அதாவது 1வது எழுத்திலிருந்து கடைசி எழுத்து வரையும் படிச்சு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்க போறோம். 7வது ஸ்லோகம். ராமநாமா சதா கேத பாவே தயாவான் அதாபி ந தேஜாரி பாவானதே காதிமோதா சஹாதா ஸ்வபாசா ரசாமே சுகோரேனுகா காத்ரஜே பூருமே. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. ராமநாமா சதா கேத பாவே தயாவான் அதாபி இன தேஜாஹ ரிபௌ ஆனதே காதிமோதா சஹாதா ஸ்வபாசா ரசாமே சுகஹ ரேணுகா காத்ரஜே பூருமே. இது இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. இப்போ நாம யோஜனா அன்வய அதை பார்க்க போறோம். காதிமோதா சஹாதா கேத பாவே சதா தயாவான் இன தேஜாஹ சுகஹ ராமநாமா பூருமே ரசாமே ரிபௌ ரேணுகா காத்ரஜே ஆனதே ஸ்வபாசா அதாபி. இந்த ஸ்லோகத்துல கிரியாபதம் இல்லை. நாம ஏற்கனவே பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். எந்த ஸ்லோகத்துல கிரியாபதம் இல்லையோ அந்த இடத்துல அசுபுவி தாதுவும் பூதாதுவும் எடுத்துக்கணும்னு நியமம் இருக்கு. அந்த தாதுவை எடுத்துட்டு நமக்கு அந்தந்த ஸ்லோகத்துடைய தாற்பயத்திற்கு ஏற்றபடி அந்தந்த காலத்தை குறிக்கக்கூடியதான கிரியாபதத்தை நாம சொல்லணும். இப்போ இங்க நாம பூத காலத்துல சொல்ல வேண்டி இருக்கிறதுனால ஆசீத் அல்லது பபூவா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரியாபதத்தை எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்துக்கு நாம அர்த்தத்தை சொல்லி முடிக்கணும். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், முதல் பதம் நாம் எடுத்துக்க வேண்டியது காதி மோதா சஹாதா. இந்த பதம் ஒன்னா இருந்தாலும் இதுல பல பதங்கள் சேர்ந்து இருக்கு. எப்படின்னு நாம பிரிச்சு பார்க்கும் பொழுது நமக்கே தெரியும் இதுல எத்தனை பதங்கள் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறது தெரியும். முதல்ல காதி அப்படிங்கிற பதத்தை எடுத்துக்கோம். கம் அப்படின்னு சொன்னா ஜலம், சுகம், ஜலம், பிரம்மா, இதெல்லாம் கம் அப்படிங்கிற பதத்துக்கு உண்டான பொருள். இது நானார்த்தக சப்தகான்னு சொல்லுவோம். ஒரே சொல்லானது பல பொருட்களை தரக்கூடியதா இருக்கும். இப்போ கம் அப்படிங்கிற பதத்துக்கு நாம இந்த இடத்துல ஜலம்னு அர்த்தம் பண்ணிண்டால், அடுத்தது நம்ம காதின்னு பதத்தை எடுத்துட்டோம் இல்லையா, அதுல கம் எடுத்துட்டு இருக்கோம். மீதி அந்த தி அங்கடைய அப்படிங்கிற ஒரு பதம் எந்த தாத்துல இருந்து வந்திருக்குன்னு சொன்னா அத பக்ஷணையில இருந்து வந்திருக்கு. அப்போ அதந்தி, கம் அதந்தி இது காதயா. கம் ஜலத்தை, அதந்தின்னா உணவாக எடுத்துக் கொள்கிறார்கள். யாரு? முனிகள். அப்ப அவர்களுக்கு என்ன பேரு? காதினஹ. ஜலத்தை
ஆகாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் முனையகான்னு அர்த்தம். அடுத்தது மோத இருக்கு இல்லையா, மோத அப்படின்னு சொன்னா மோதகான சந்தோஷா ஹர்ஷா. அதுக்கு அடுத்து நாம பார்க்க பதம் அங்க பார்க்கலாம், ஆச அப்படின்னு ஒரு பதம். ஆச அஸ்யந்தி அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த முனிகள் இருக்காலே, இந்த முனிகளுடைய சந்தோஷத்தை அஸ்யந்தி திரஸ்யந்தி நாசம் செய்கிறார்கள். அவர்களுடைய சந்தோஷத்தை இவர்கள் போக்குகிறார்கள். யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுவா அப்படின்னு கேட்டா அசுரர்கள். ஏன், ஏதாவது ஒரு தபஸையோ அல்லது யாகத்தையோ ஆரம்பிச்சு அதை கலைக்க வந்துருவா. அப்படின்னு சொன்னா இந்த முனிகளுக்கு என்ன ஏற்படும், சந்தோஷமா ஏற்படும், இருக்கக்கூடிய சந்தோஷம் நாசமாயிடும். இப்ப இந்த சந்தோஷத்தினுடைய நாசத்திற்கு யாரு காரணம்னு கேட்டா அசுரர்கள். அவங்கதான் என்ன பண்றாங்க, முனிவர்களுடைய சந்தோஷத்தை நாசம் செய்கிறார்கள். அப்ப அவங்க யாரு, காதிமோதாசஹா இல்லையா, காதிமோதாசாக ராட்சசாக அப்படின்னு பகுவச்சனத்தை வச்சிருந்தார். காதிமோதாசாக முனிவர்களுடைய சந்தோஷத்தை நாசம் செய்கின்ற அசுரர்கள். அதுக்கு அடுத்து ஒரு பதம் இருக்கு, ஹாதா ஹர்த்தான்னு அர்த்தம். இப்பேற்பட்ட அசுரர்களை வதம் செய்பவர் அல்லது அந்த செய்கையிலிருந்து ராட்சசர்களே தூர போக்குபவர். நாசம் சொன்னா உயிரிழக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி நாம காதி மோதாசாக அப்படிங்கிற பதத்தினால என்ன அர்த்தம் பார்த்தோம், முனிவர்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பவர்கள். அந்த காரியத்தில் இருந்து இந்த ராட்சசர்களை தூரக்க போகும்படி செய்பவர் யார் அப்படின்னு சொன்னா ராமஹா. அப்போ அவருக்கு என்ன பேரு, காதி மோதாசஹாதா. பாருங்க, ஒரே பதம் தான், ஆனா அது புல்லுக்குள்ளார ஒவ்வொரு சின்னதா ஒரு பதங்களை வச்சு விசேஷணத்தை கொண்டு வந்து ராமருக்கு முடிச்சிருக்கார். இது ஏதோ சும்மா ஒரு விசேஷனம் சொல்லணுங்கிறதுக்காக இல்ல. விஸ்வாமித்ரர் ராமர் எதுக்காக கூட்டிட்டு போனார், இந்த முனிவர்கள் பண்ணக்கூடியதான யாகங்களை கெடுத்துன்றக்கா சில அசுரர்கள், அவர்களை வதம் பண்ணணும் தானே. அது சில இடத்துல வதமாகவும் இருக்கலாம், சில இடத்துல அவர்களை துரத்துறதாகவும் இருக்கலாம், அந்த இடத்தை விட்டு துரத்துறதாகவும் இருக்கலாம். இப்படித்தானே பண்ணினார், அதுக்காக தானே ராமர் கூட்டிட்டு போனார். அப்போ இந்த விசேஷனம் அப்படிங்கிறது ரொம்ப தகுந்ததா இருக்கு ராமனுக்கு. காதி மோதா சஹாதா, இப்படி ஒரு விசேஷனம் ராமனுக்கு. அடுத்தது खेदभावे सदा दयावान. खेदः भावे चित्ते यस्य सः खेदभावः துக்கத்தை கொண்டவன். அவனிடத்தில் खेदभावे சதா தயாவான், எப்பொழுதும் கருணையை கொண்டவர் யார், ராமன். இன தேஜாஹ அடுத்த பதம். இனஹானா சூரியன், சூரியனுக்கு ஒப்பான ஒரு தேஜஸை கொண்டவன். இன தேஜாஹா. அடுத்த ஒரு பதமே பாருங்க, ரொம்ப கவி அழகா எழுதுறார். இன தேஜாஹா. அடுத்தது சுகஹா. சுகஹா அப்படின்னு சொன்னா ரொம்ப சுலபமாக, சுப்ராபகா. நாம இதை ராமாயணத்திலே பார்த்திருக்கலாம். புரோவாக் அப்படின்னு சொல்றோம். யாராவது தெரிஞ்சவங்க வந்தாச்சுன்னு சொன்னா பேசுறதுக்கு தயக்கம் காட்டவே மாட்டாரா ராமர். முதல் தாம்பி பேசிடுவாராம். ரொம்ப இலகிய மனசு கொண்டவர், தவிர பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர், ரொம்ப சுலபமானவர் பழகிறதுக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியறது. அதுதான் சுகஹா சுப்ராபகா. அவரை அடையிறதுங்கிறது ரொம்ப சுலபமானது. முன்னாடி பதம் இன தேஜாகான்னு சொன்னார், சூரியனை போன்ற பிரகாசத்தை உடையவர்னு. நம்மளால சூரியன் கிட்ட போகவே முடியாது, அவ்வளவு ஒரு தாபி, நம்மளை பொசிக்கிடுவார். ஆனா அதே ஒப்பான பிரகாசத்தை கொண்டிருந்தாலும் அடுத்த பதத்தினாலேயே என்ன சொல்றார், சுப்ராபகா சுகஹா, ரொம்ப சுலபமா அவர் நம்மளால போய் அடைய முடியும், அவர்கிட்ட நெருங்க முடியும். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா, சூரியனை போல தேஜஸை கொண்டிருந்தாலும் சூரியன் மாதிரி கிட்ட நெருங்க முடியாதவர்னு இல்லை.
அதுக்கு அப்படியே விபரீதம் சுகஹா, ரொம்ப எளிமையா நம்ம அவர்கிட்ட போய் சேரலாம். சுகஹா, யார் இவர் அப்படின்னு கேட்டா ராமநாமா, ராமன் என்கின்ற பெயரை கொண்ட அந்த பரபிரம்ம சுரூபம் தான் இது. அது மட்டும் இல்லை, இப்போ இப்பேற்பட்ட ராமன் சீதை அடைந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லணும். அடைந்த சமயத்தில் பரசுராமர் வந்தார். அவருக்கு 2 பேருக்கு ஒரு நிகழ்வு சந்திப்பானது ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு சண்டையும் ஏற்பட்டது. அது 2ம் சரியாச்சுன்னு சொல்லணும். அதுக்கு எப்படி பதங்களை கொண்டு வராருன்னு கேட்டா பூருமே அப்படின்னு ஒரு பதம் கொண்டாரு. எப்படின்னு பாருங்க. புவஹா உருகு, பூமியை காட்டிலும் உருன்னா பெருசுன்னு அர்த்தம். வேதத்துல நம்ம அங்கங்க புரோடாகங்கள் எல்லாம் பிரசனம் பண்ணும் பொழுது உரு பிரதஸ்வா அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. பறந்து ஒரு விஷாலமா ஆகணும்னு அங்க அர்த்தம். அதே பதம் தான் இங்கேயும் சொல்லியிருக்கா. இந்த பதங்கள் சாமான்யமா நாம சம்ஸ்கிருத பாஷையில பிரதிதின வாழ்க்கையில சம்ஸ்கிருத பாஷையில இந்த பதங்கள் நாம பெருசா உபயோகப்படுத்துறது இல்லை. அதுக்காக நான் மெனக்கட்டு சொன்னேன் வேதத்துல இருக்குன்னு. ரொம்ப தேடி பிடிச்சு பதங்களை எழுதியிருக்கார். புவஹா உருகு, பூமியை காட்டிலும் பெரிதான மா லக்ஷ்மி, சீதையானவள் பூமி புத்திரியா இருந்தாலும் பூமியை காட்டிலும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவள் லக்ஷ்மி ஸ்வரூபம். பொதுமையிலும் பூமியை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவள் அப்படிங்கிறத நாம முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் கூட பார்த்தோம். அதனாலதான் பூமியை காட்டிலும் இந்த சீதையானவள் ரொம்ப உயர்ந்து இருக்கலாம். புவஹா உருகு அதிகா மா லக்ஷ்மி எஸ்ய ஸ்ரீராமஸ்ய அப்படின்னு வச்சிருந்தோம். அப்பேற்பட்டவர் யார்? பூருமஹா, பூமியை காட்டிலும் செல்வத்துடன் ஐஸ்வர்யத்துடன் இருக்கக்கூடிய சீதையை கொண்டவன் பூருமஹா. பூருமே ஜாதே, இப்படி சீதையை அடைந்த சமயத்தில் பூருமே சதி சப்தமின்னு சொல்லுவோம். அந்த சமயத்தில் பூருமே ரசாமே, அதாவது ரசா விஸ்வம்பராஸ்திரான் இருக்கு அமரகோஷத்துல. இதெல்லாம் அந்த பர்யாய பதங்கள் பூமிக்கு. ரசான்னா பூமி. இந்த சீதையானவள் என்ன பண்ணினான்னு கேட்டா, ராமனே முன் ஜென்மத்துல இடமிருந்து பிரிந்து பூமிக்குள்ளார போயிட்டா. அந்த பூமியினுடைய புத்திரியா மறுபடியும் வந்திருக்கா. வந்து யார அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னா ராமனை அடைஞ்சிருக்கா. ரசாம் கச்சதி, அமதினா கச்சதின்னு அர்த்தம். அதனால ரசாமஹா, அதாவது பூமியை விட்டு மறுபடியும் இந்த ஸ்ரீராமனை அடைந்தவள் அப்படின்னு அர்த்தம். இப்படி அடைந்த சமயத்தில் ரசாமே, எல்லாம் சப்தமி, ரசாமே இந்த சமயத்தில் ரேணுகா காத்ரஜே, ரிபௌ ரேணுகா காத்ரஜே, ரேணுகா காத்ரஜஹ பரசுராமஹ, ஜாமதக்னியினுடைய பையன். ரேணுகான்னு அந்த அம்பாளுடைய பேர், அதாவது பரசுராமுடைய அம்மாவுக்கு பேர். ரேணுகா காத்ரஜே பரசுராமே ஜாமதக்ஞான்னு அவருக்கு இன்னொரு பேர். ரிபௌ எதிரி வந்திருக்கையில், ரிபௌ அப்படிங்கிறதும் சதிசப்தமி. இந்த மாதிரி பிரயோகத்தை நாம முன்னாடி இந்த சீதாராவண சம்வாரஜரியில பல இடங்கள்ல பார்த்திருந்தோம். சதி சப்தமின்னு சொல்லுவோம். இப்படி நடந்திருக்கையில், எதிரியாக ஜாமதக்னி வந்திருக்கையில் என்ன ஆயிற்று? ஆனதே, ராமனுடைய பராக்கிரமத்தையும் அவருடைய குணத்தையும் பார்த்து நண்பனாக ஆனதே வணங்கிய பொழுது, ஸ்வபாசா அதாபி, இவர் இன தேஜாகான்னு முன்னாடி சொன்னோம். சூரியனுக்கு ஒப்பான ஒரு தேஜஸை கொண்டவர். அப்படி இருந்தும் என்ன பண்ணார்? ஸ்வபாசா, தன்னுடைய அந்த தேஜஸ்னால அவர் போட்டு அடிச்சிட்டாரான்னு கேட்டா இல்லை. அதாபி, எந்த விதமான ஒரு எதிர்வினையும் ஆற்றவில்லை. அதாவது போர் நடந்தது, அதாபி தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டல, தன்னுடைய தேஜஸ காட்டல, அதாபியா இருந்தார். இந்த ஸ்லோகத்திலே நாம 2 விதமான எதிர்மறையான சொற்களை பார்க்கலாம். ரிபௌ அதாபி, யாராவது அப்படி இருப்பாளா? அது நல்ல ஒரு பராக்கிரமத்தை கொண்டவர். ரிபௌ எதிரியின் இடத்தில், அதாபி தன்னுடைய பராக்கிரமத்தை
அந்த தேஜஸ காமிக்காதவரா இருப்பாளா? கண்டிப்பா இருக்க மாட்டா. இப்படி ரெண்டும் விரோதமான குணங்கள் இல்லையா? அப்படி இருந்தாராம். அதாவது அவர்கிட்ட சக்தி இருந்த பொழுதிலும் அவர் அந்த தாபத்தை எதிரிடத்தை காட்டவில்லை, கருணையைத்தான் காட்டினாரு தெரிகிறது. அதையும் இந்த ஸ்லோகத்துல முன்னாடியே நாம பார்த்திருக்கலாம். கேதபாவே சதா தயாவான், யாரெல்லாம் துன்பத்துடன் இருக்கிறார்களோன்னு சொல்லியிருக்காளே தவிர்த்து சதா தயாவான் தான் ராமன். அதனாலதான் எதிரியா வந்திருக்க அவருடைய இடத்துல கூட ரொம்ப ஒரு தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி ஒரு சண்டையோ எல்லாம் பண்ணாத, சண்டை போட வேண்டியது க்ஷத்ரியாளுடைய தர்மம், அதை பண்ணிட்டு அவருக்கு தன்னுடைய நட்பை தான் பாராட்டினாரே தவிர்த்து எதிரியாக எண்ணலை, எதிரியாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதாக அதாபி ஆசீத். அந்த ஜாமதனி இடத்துல எந்த விதமான தன்னுடைய தாபத்தை பிரபாவத்தையும் தேஜஸையும் காட்டாத சாமான்யமாக இருந்தார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணியிருக்கார். மேற்கொண்டு இப்ப நம்ம இதே ஸ்லோகத்தை பின்னாடியிலிருந்து முன்னாடி படிச்சால் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் இடையில இருக்கக்கூடியதான அந்த பிரியம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது எப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல அந்த ஸ்லோகம். மேருபூஜேத்ரகா கானுரே கோசுமே சாரசா பாஸ்வதா சதா மோதிகா தேன வா பாரிஜாதேன பீதா நவா யாதவே பாதகேதா சமானாமரா. இந்த ஸ்லோகத்துடைய பதச்சேதான். மேருபூஜேத்ரகா கானுரே கோசுமே சா அரசா பாஸ்வதா ஹா சதா மோதிகா தேன வா பாரிஜாதேன பீதா நவா யாதவே அபாத் அகேதா சமானம் சமானாமரா. சமான அமரா சேர்த்தா சமானாமரா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம். மேரு பூஜேத்ரகா சா கானுரே கோசுமே அரசா சதா மோதிகா சமானாமரா அகேதா பாஸ்வதா தேன பாரிஜாதேன ஹா பீதா சா நவா வா யாதவே அபாத். இந்த ஸ்லோகத்துல முன்னாடி இதே ஸ்லோகம் நாம படிக்கும் பொழுது அங்க ஒரு கிரியாபதம் வரல, ஆனா இங்க கிரியாபதம் வர்றது. எப்படி விசேஷமா ஸ்லோகத்தை பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். மேருபூ ஜெயத்ரகா. மேருபூ அப்படின்னா மேரு பிரதேசான்னு அர்த்தம். அந்த மேருங்கிற மலையை வெற்றி பெற்றது ரைவதகா என்கின்ற இன்னொரு ஒரு பர்வதகா. அதனுடைய உயரத்துல மேருவை காட்டும் தான் உயர்ந்து அப்படிங்கிறத காமிச்சதாக இந்த இடத்துல சொல்றான். மேருபூ ஜேத்ர கா. அகான்னு அர்த்தம், மலைன்னு அர்த்தம். சா இப்பேற்பட்ட அந்த சுமேரு சமே எப்படி அந்த பதம் பார்க்கணும். சா கானூரே. இந்த ஒரு கதை உண்டு. சுமேரு அப்படிங்கிற அந்த மேரு பர்வதத்தை வெற்றி பெற்றதான அந்த மலையில நாரதன் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டா, அந்த மலையில இருக்கக்கூடியதான இப்போ கிருஷ்ணரும் ருக்மிணி எங்க இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த ரைவதகாங்கிற பர்வதத்துல இருக்கா. அந்த இடத்துல இருக்கக்கூடியதான கிருஷ்ணரையும் இந்த ருக்மிணியும் சந்திச்சு நாரதன் ஒரு புஷ்பத்தை கொடுக்கிறார். இதுதான் இங்க இருக்க சொல்ல வேண்டியதான ஒரு வர்ணனை பண்ண வேண்டியதான விஷயம். இப்ப இந்த ருக்மிணி எங்க இருக்கா? மேருபூ ஜெயத்ரகா. மேரு என்கின்ற ஒரு மலை, அந்த மலையை வெற்றி பெற்றது ரைவதன் என்கின்ற இன்னொரு ஒரு பர்வதகா. அதில் அடைந்தவளாக இருப்பவள் ருக்மிணி. அப்ப இது என்ன ஆயிடுத்து? அந்த பதம் மேருபூ ஜேத்ரகா.
ரைவதன் என்கின்ற அந்த மலையை அடைந்த ருக்மிணி. இப்போ அதுல இன்னொரு ஒரு பதம் அடுத்தது காணூரே. முன்னாடி இதே கம் அப்படிங்கிற பதத்துக்கு நாம ஜலம்னு அர்த்தம் பண்ணினோம், அங்கேயே நாம இதையும் சொன்னோம் பல அர்த்தங்கள் உண்டுன்னு. இப்போ இந்த கம் அப்படிங்கிற பதத்துக்கு நாம சுகம்னு அர்த்தம் பண்ணிக்க போறோம். எந்த இடத்துல நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா அர்த்தமுமே அந்த பதத்துக்கு உண்டு, இடத்துக்கு ஏத்த மாதிரியான அர்த்தத்தை எடுத்துக்கணும். இந்த கம் அப்படிங்கிற பதத்துக்கு சுகம்னு அர்த்தம் பண்ணிட்டோம். அணுகுன்னா சிறிதளவுன்னு அர்த்தம். இந்த சிறிதளவு சுகத்தை தரக்கூடியதாக இருக்கு அந்த இதுன்னு இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போறோம். அடுத்த பதம் கோசுமே. அதாவது இந்த புஷ்பத்தை நாரதர் கொண்டு வந்த புஷ்பத்தை பெற்றின்றதுக்கு அப்புறம் இந்த பூமியிலிருந்து வரக்கூடியதான புஷ்பம் இருக்கே, சுமகான புஷ்பம். கோஹோ அப்படின்னா அந்த கோ சப்தத்துக்கு பூமின்னு அர்த்தம். பூமியிலிருந்து வந்திருக்கக்கூடியதான அந்த புஷ்பம் இருக்கே, அதுல என்ன ஆயிடுறது அப்படின்னு கேட்டா ரசா, ஒரு பிரீத்தி குறைஞ்சிடுறதா. ரசகான்னா ஒரு பிரீத்தி, அதுல ஒரு ரசம் குறைஞ்சிடுறது, கொஞ்சம் தான் சந்தோஷம் கொடுக்கறதா இருக்கு. ஏன்னா கையில கிடைச்சிருக்கக்கூடிய புஷ்பமானது அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த புஷ்பமா இருக்குங்கிறதுனால. கோசுமே ரசா, அதுவும் எப்படி காணூரே, சிறிதளவு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதான பூமியிலிருந்து வந்திருக்கக்கூடியதான பூக்களின் விஷயத்தில் ஒரு அஸ்வாரஸ்யம். அஸ்வாரஸ்யங்கிறதுல கொஞ்சம் ரசம் குறைந்தது. அதுல இருக்கக்கூடியதான பூமியிலிருந்து வந்திருக்கக்கூடியதான புஷ்ப விஷயத்தில் கொஞ்சம் ஒரு பிரீதியானது குறைஞ்சது. இப்பேற்பட்ட அந்த தேவலோகத்திலிருந்து கிடைச்ச புஷ்பத்தை வாங்கின்றதுனால ருக்மிணியினுடைய சந்தோஷம் நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சதாமோதிகா, சததம் எப்பொழுதும் அப்படின்னா இந்த புஷ்பத்தை அடைஞ்சதுல இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கா. சதாமோதிகா, சததம் ஆமோதிகா சந்தோஷயித்ரின்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷத்துடன் கூடியவளாக இருக்கிறாள் யாரு? ருக்மிணி. அது மட்டும் இல்ல, அகேதா, துக்கரகிதமா இருக்கலாம், எந்த விதமான துக்கத்தையும் கொண்டிருக்கல. சமான அமரா, தேவர்களுக்கு ஒப்பானவளா ஆயிட்டாளாம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த புஷ்பம் தேவலோகத்துல இருந்தானே கொண்டு வந்திருக்கார். இந்த புஷ்பம் முன்னாடி யாருக்கு கிடைச்சது? தேவர்களுக்கு தான் கிடைச்சிருந்தது. இப்போ அது யாருக்கு கிடைச்சிருக்கு? ருக்மிணிக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொன்னா ருக்மிணி இப்ப தேவர்களுக்கு சமமானவளாக ஆயிட்டா. அதனால சமான அமரா, அகேதா, சதா மோதிகா, சமான அமரா, பாஸ்வதா, பிரகாசத்தோட சந்தோஷம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா முகத்துல ஒரு பொலிவு வரும். அந்த பொலிவு தான் இங்க பிரகாசம்னு சொல்றான். பாஸ்வதா, இந்த பாஸ்வதா அப்படிங்கிறது இந்த புஷ்பத்துக்கு விசேஷமா கூட சொல்லலாம். பாஸ்வதா தேன பாரிஜாதேன, அந்த பாரிஜாதத்தோடு சேர்ந்து, இந்த ருக்மிணி பாரிஜாதத்தோடு சேர்ந்து கொண்டு எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த பாரிஜாதத்தோடு சேர்ந்த அந்த ருக்மிணியானவள் யாதவே, யாதவஹா அப்படின்னா கிருஷ்ணனை குறிக்கக்கூடியது. இந்த யாதவருடன் சேர்ந்து அவர் பக்கத்துல நின்று கொண்டு எப்படி தெரிகிறா அப்படின்னு சொன்னா, பீதாசா நவா, ரொம்ப பிரகாசத்துடன் கூடியவளாக ஒரு புது பெண்ணாக தெரிகிறாள். நவா அப்படின்னு இதுல வர்ணனை பண்றா. அதாவது இந்த சந்தோஷத்தை ருக்மிணி கிருஷ்ணனோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான அந்த நிலை, இந்த புஷ்பம் கிடைச்சதோட சேர்ந்து ரெண்டும் சேரும் பொழுது அதனால யாதவேன்னு சொல்லியிருக்கா. யாதவ கிருஷ்ணனோடு சேர்ந்து அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லியிருக்கா. நவா, ஒரு புதுசா இருப்பவளாக, சா அபாத் பிரகாசித்தாள், இப்படி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கா அப்படிங்கிறத இதுல தெரிவிக்கிறார். இப்படி ஒரே ஸ்லோகத்தையே ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணி கவி தன்னுடைய சாமர்த்தியத்தை ரொம்ப அழகா காமிச்சிருக்கா. இதுல இன்னொரு ஒரு அழகான பதம் பீதா சானவா அப்படின்னு இருக்கு. பீதா அப்படின்னு சொன்னா கௌரவர்ணம்னு அர்த்தம். கௌரவனா
வெளிர் மஞ்சள்னு சொல்லுவோம். நம்ம அம்பாளுக்கு கூட கௌரின்னு தான் சொல்லுவோம். ஸ்வேதான்னு பல இடத்துல சொல்லியிருந்தா கூட அது அம்பாளுடைய ஒரு சரீர வர்ணமா சொல்றது இல்லை, பீதான்னு சொல்றது உண்டு. கௌரி, இந்த கௌரி அப்படிங்கிற வர்ணத்துக்கு கௌரவ வர்ணம்னு என்ன அர்த்தம்னா வெளிர் மஞ்சளோட சேர்ந்தது. அது ரொம்ப உற்சாக மிகுதியால வரக்கூடிய அந்த வர்ணம் கூட அப்பேற்பட்ட வர்ணம், உற்சாக மிகுதியால வரக்கூடியது. அப்படி இருக்கான்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த அம்பாளுடைய ருக்மிணியுடைய அந்த சந்தோஷம் இருக்கே, பாரிஜாத புஷ்பத்தை அடைந்ததுனாலையும் கிருஷ்ணரோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் இப்படி புதுசா தெரியாதான். பீதா நவா அபாத், இந்த மஞ்சளோடு கலந்த வெண்மை, அந்த வெக்கத்தினால் வரக்கூடிய அந்த வர்ணம், அதோடு சேர்ந்து புது பொலிவோடு அபாது பிரகாசித்தாள். இப்படியாக ரொம்ப அழகா சமத்காரத்தோட இந்த ஸ்லோகங்களை, ஒரே ஸ்லோகத்தை 2 விதமா சொல்லி கவி இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்களை வரக்கூடிய பதிவுகளை நாம் பார்க்கலாம்.